சார் நீங்க கோரிக்கை எது பண்ணிட்டு பண்ணாங்க சார் நீங்க கோரிக்கை எது பண்ணிட்டு பண்ணாங்க என்ன சார் இது சார் அந்த பசங்க முறையா வாங்க உங்களுடைய ஆர்ப்பாட்டம் பண்ண உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இங்கே வந்து பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணாங்க. ஒரு ஹாக்கி அசோசியேஷன் வந்து பார்த்தோன்னா ராணிப்பேட்டில் புது மாவட்டம் சார். அது புது மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த புது மாவட்டத்திலேருந்து எங்களுக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுங்க ஒரு அப்சர்வர் இங்கேருந்து அனுப்பி தான் என்ன பண்ணணும், ஒரு எலெக்டட் பண்ணணுன்ட்டுங்க. இப்போ வந்து அவங்க தன்னிச்சையாக ஒருத்தர் 3 பேரை போட்டுட்டு அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் வந்து என்னென்னா எங்களோட ரைட்ஸுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் சார். ராணிப்பேட்டையில் நடக்கக்கூடிய ஹாக்கி அசோசியேஷன் தேர்தல் அசோசியேஷன் ஆமாங்க, அதனால போராட்டம். ஆமாங்க சார். என்ன 3 பேர் என்ன பண்ணுறாங்க? இல்லை இன்னும் பண்ணலைங்க. இப்போ வந்து அதுதான் வந்து கரெக்டாக முறைப்படுத்தி பண்ண சொல்லியிருக்கிறேன்ட்டுங்க. ஆமாங்க. இல்லை அங்கேயே தான் இருக்கிறாங்க, ராணிப்பேட்டில் தான் இருக்கிறாங்கங்க. அது ஸ்போர்ட்ஸ் பர்சனை போட்டு தான் பண்ணணுன்றது தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோன்ட்டுங்க. ராணிப்பேட்டை விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மொத்தமே 4 கிளப்பு தான் இருக்கிறாங்க. அந்த கிளப்பும் வந்து அவங்களுக்குள்ள அந்த புது டிஸ்ட்ரிக்ட்டு எல்லா அவங்களுக்குள்ள ஒரு போஸ்டிங்கை டிசைட் பண்ணி அவங்க வந்து இதை நல்லா ரன் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அந்த 4 டீமுக்குள்ளேயே எனக்கு தான் செக்ரட்டரி, நான் தான் பிரசிடெண்ட் ஆவேன்னு சொல்லி ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இது நடந்துக்கிட்டே இருக்குது எப்போதுமே. ஆனால் இவங்க மட்டும் தனித்து போராட்டத்திலேயே போதும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ரெண்டாவது அவருடைய பின்புலமும் வந்து நாங்கள் விசாரித்தது அளவில் வந்து அவருக்கு சில சரியான இதில் இல்லை. பிளேயர்ஸ் வந்து தப்பிதமாக இதை மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே கூட்டு வரதோ அந்த மாதிரி எதுக்குமே வந்து பிளேயர்ஸை இது வந்திருக்கிறது எல்லாமே ஹாக்கி பிளேயருங்கிறது கூட எனக்கு தெரியல. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்களெல்லாம் இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அங்கே இப்போ கொடுத்துருக்க டீம் வந்து கரெக்டான டீமு. அவங்க அப்ளிகேஷன் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக வந்து அங்கே ரிஜிஸ்டர் முடித்து இங்கே வந்து எங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் ராணிப்பேட்டை நியூ டிஸ்ட்ரிக்ட்டு நாங்கள் எடுத்து செய்கிறோன்னு சொல்லி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வேலூர்லேருந்து பிரிஞ்ச டிஸ்ட்ரிக்ட்டு. அப்போ நாங்கள் வேலூரில் இருக்கிற செக்ரட்டரிட்டு நாங்கள் பேசும்போது வந்து இந்த டீம் ஏன்னா அவங்க டிஸ்ட்ரிக்டில் இருந்து பிரிஞ்சு போன டீமுங்கும்போது நாங்கள் அவங்கள கூப்பிட்டு கேட்குறோம் யார் கரெக்டாக அங்கே ஹாக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அவரும் சொல்கிறாரு இவங்க வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே கிளப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அதெல்லாத்தையும் வச்சு நாங்கள் வந்து இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம். அப்ளைட் பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க வந்து அடுத்த மூவுக்கு போயிட்டாங்க. அப்படி மூவ் போகும்போது இந்த பிரச்சனையை வந்து அவங்க ஊருக்குள்ளேயே பேசி இது ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லை. அங்கேயே வந்து அவரும் சொல்கிறாரு நீங்கள் வாங்க நம்ம உட்காந்து பேசிக்கலாம், நம்ம இங்கே இருந்தே உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணுமோ சொல்லுங்கள், நம்ம இங்கே உட்காந்து பேசி முடிச்சுட்டு இந்த ஹாக்கியை நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செலெக்ஷன் நடத்தினா கூட அவர் இப்போ கோச்சிங் கேம் நடத்தினார், இவர் பிளேயர்ஸ் அனுப்ப மாட்டேங்கிறார். அஃபீஷியல்ஸுக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்குள்ளே தான் இருக்கணும். பிளேயர்ஸை வந்து கேம்ப் அனுப்பணுன்னா கண்டிப்பாக அனுப்பி தான் ஆகணும். இன்டர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டீம் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ பிளேயர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. இந்த பிளேயர்ஸ் அப்படி எடுத்துகிட்டு வந்ததே எனக்கு கேட்டால் தவறான ஒரு முன்னுதாரணம். இந்த மாதிரி விஷயத்துக்கு பிளேயர்ஸ் எல்லாம் கூட்டு வரணுங்கிறது அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு இதை பற்றி தெரியவும் பரவாயில்ல. இவருக்கு ஒரு பதவி மேலே இருக்கிற ஆசையினால் பிளேயர்ஸ் அப்படி பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தப்படக்கூடியது தான். அது வந்து இப்போவும் ஒன்றும் கெட்டு போல் அவர் அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள்ட்ட இது என்ன செய்யணும் அப்படிங்கிறத உட்காந்து பேசி இது தீர்வு ஈஸியாக எடுத்துக்கலாம். அதை செஞ்சாருன்னா போதும், ஹாக்கி நல்லாயிருக்கும். ஹாக்கி நிறைய இன்றைக்கி வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெரிதுபடுத்தாமல் அதில் அவங்க ட்ராவல் பண்ணால் சிறப்பாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.